இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை எல்லா விதமான பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி நாம் சுகமாய் இருக்க விரும்புகிறார். காரணம், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே வெளிப்பட உதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை துதிக்கின்ற மக்களாக, அவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து தேவன் நம்பிக்கையோடு சொல்கிறபடினாலே துதிக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நம் வாழ்க்கையிலே விசேஷமாக இந்த 2 மாதங்கள் கடுமையான வெயில் சீற்றத்தை நம்முடைய தேசத்தில் அநேக மாநிலத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த வெயில் சீற்றமானது அதிகமான வியாதிகளை கொண்டு வரும், அநேக சோர்வுகளை கொண்டு வரும். ஆனால் அந்த தேவனுடைய நீதியின் சூரியன் உதிக்கின்ற போது அதன் செட்டையின் கீழ் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவஜனமாக நாம் துதிக்கின்ற மக்களாக, குடும்பமாய் துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு மேலான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ நாமத்துக்கு பயப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் பயம் என்று சொன்னால் ஒரு அஞ்சுகின்ற பயம் அல்ல, அன்பின் பயம். தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தும்படியாய் கீழ்ப்படிந்து போவதுதான் அந்த அன்பின் பயம். அந்த அனுபவத்தில் போகும்போது தேவன் நம் வாழ்க்கையில் உதிப்பார். தேவன் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற போது, உதிக்கின்ற போது நம் குடும்பத்தில் இருக்கிற யாவருக்கும் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியிலே 40 வருஷம் கடந்து வந்த போது பகலெல்லாம் தேவன் மேகசமமாக அந்த சூரிய நிமித்தமாய் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு வனாந்தரமான பாதை, அந்த பாதையிலே அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்று சொல்லி, அவருடைய பாதரட்சைகள் கிழிந்து போகணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற, அன்பினால் பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை நாம் செய்கின்ற போது நிச்சயமாகவே அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த வெயில் காலங்களிலே ஆரோக்கியத்தோடு கூட தேவன் வைக்க, சுகத்தோடு கூட தேவன் வைக்க விரும்புகிறபடினாலே இந்த அனுபவத்தில் போகும். தேவன் நம்மோடு கூட இருந்து பாதுகாக்க, குடும்பங்களை பாதுகாக்க, ஜெபிக்கின்றவர்களை பாதுகாக்க, பிள்ளைகளை பாதுகாக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நாடாவினி யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் நீ என்னோடு இருப்பதினால். நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு நம் வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, உம் நாமத்துக்கு பயந்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள் நடத்துங்க. பயம் என்று சொன்னால் அஞ்சுகிற பயம் அல்ல, அன்பினால் கீழ்ப்படிந்து தேவனுடைய காரியங்களை செய்வதே தேவனுக்கு பயப்படுகிற பயங்கர்த்தாவே. அந்த அனுபவத்துக்குள்ளாய் எங்களை நடத்துங்க. அதன் மூலமாக எங்கள் குடும்பங்களை, எங்களை சார்ந்தவர்களை, ஜெபிக்கின்றவர்களை, விசேஷமாக எங்கள் மாநிலங்களிலே இந்த வெயில் உஷ்ணமானது, மற்ற எல்லா மாநிலத்திலும் ஆண்டவரே வெயில் உஷ்ணமானது பெரிய பாதிப்பை கொடுக்காதபடிக்கு நம்முடைய ஆரோக்கியத்தினால் தேவன் தாமே மூடும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய செட்டைக்குள்ளாக எங்களை மூடும்படியாய் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.